அது எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுறாங்கன்னா பீட்டட் அப்படி தான் சொல்கிறாங்க. பைட்டட், ஐ பைட்டட் ஹர். பாஸ்ட் டென்ஸ் வந்து பைட் தான். பைட் பைட் பைட், பீட் 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 இல்லையா? ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் லாஸ்ட் அவர் ஜாய் பிகாஸ் ஆஃப் பீப்புள். நமக்கு சந்தோஷம் போகிறதுக்கு காரணமே என்ன? நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான். வாட் தே ஆர், வாட் தே சே அண்ட் வாட் தே டூ. அவங்க என்ன யாராக இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அதனால் நமக்கு சந்தோஷம் போயிடுது. பட் வி ஹாவ் டு லிவ் அண்ட் ஒர்க் வித் பீப்புள். ஆனால் அவங்களோடு தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது. அவங்களோட தான் நம்ம பற்பல காரியங்களை செய்து முடித்தாக வேண்டியிருக்கிறது. வி கெனாட் ஐசோலேட் அவர் செல்ஸ் அண்ட் ஸ்டில் லிவ் டு க்ளோரிஃபை கிரைஸ்ட். நாம் நம்மையே பிரித்து கொண்டு எந்த நியாயமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேவனை மகிமைப்படுத்தவும் முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்திலே உங்களை அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன்? அழகான ஏதேன் தோட்டத்தை செய்து கொண்டு அதில் பூக்கள், பறவைகள், மரங்கள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் வைத்து உங்களை அங்கே அனுப்புகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லலை. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் உங்களை அனுப்புகிறேன். சுற்றி இருக்கிறவங்க ஊரம் எப்படி இருப்பான்? ஓநாய் மாதிரி தான் இருப்பான். ஆனால் நீ அங்கே தான் வாழணும் அப்படிங்கிறதா சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அங்கே தான் இருந்து இருளுக்குள்ளே தான் நீங்கள் வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல கேண்டில் தேவையில்லை. இருளாக இருக்கிற இடத்துல வெளிச்சம் தேவை. பட் வி ஹாவ் டு லிவ் அண்ட் ஒர்க் வித் பீப்புள். வி கெனாட் ஐசோலேட் ஆர் செல்ஸ் அண்ட் ஸ்டில் லிவ் டு க்ளோரிஃபை கிரைஸ்ட். நாம் நம்மை பிரித்து கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டுக்குள்ளே போய் முடங்கி கொண்டு நாம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியாது. இந்த பெரிய பிரச்சனையே, பெரிய தவறு கிறிஸ்துவ சபைகளிலே நடப்பது என்னென்னா, பல போதகர்கள் பொய்யான விஷயத்தை சொல்லிடுறாங்க, கட்டுக்கதைகளை நம்புகிறாங்க. கிரேத்தா தீவர், ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள், யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு விலகி ஓடுங்கள், இப்படி ஆண்டவருடைய வசனம் சொல்லு. கட்டுக்கதைகளை நம்பியே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதனால் என்ன சொல்லிடுறான்? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்த ராஜரீக கூட்டமாக இருக்கிறீர்கள், ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி நம்மளை தேவன் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். பிரித்து எடுக்கல, பருப்பு எடுக்கல, உங்களை புனிதப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் மத்தியில் ஒரு காலத்தில் உங்களை பிரிக்கலை. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கள் மத்தியில் தான் வாழணும், உங்களை சுற்றி இருக்கிற மக்களோடு தான் வாழணும். அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். உங்களுடைய மனம்தான் திரும்பணுமே ஒழிய, நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல் ஆக வேண்டுமே ஒழிய, மனம் திரும்பி அப்படியே சட்டைகளை விரித்து வானத்தில் பறந்து பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லலை. அப்படி சொன்னதுனால என்ன பண்ணுவான்? மற்ற நம்பிக்கை உடையவர்கள், இந்து நம்பிக்கை உடையவர்கள், முஸ்லீம் நம்பிக்கை உடையவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவான்? அவங்களோட சேராத, அவங்கள்ட்ட பேய் இருக்குது, உடனே விசுவாசத்தை குலைச்சிரும். விசுவாசத்தை யார் விசுவாசத்தையும் வெளியிலேருந்து குலைக்கிறது இல்லை, நமக்குள்ளேருந்து தான் குலைக்கும். நமக்கு ஆண்டவருடைய நன்மைகளை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு போர் அடிச்சிருது. இப்போ நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, முட்டை குருமா, உருளைக்கிழங்கு குருமா, இதெல்லாம் நல்லா சுவையாக சாப்பிட்டுக்கிட்டே வரோம். திடீர்னு ஒரு ஆசை வரும், டென்னிஸ்க்கு ஹோட்டலில் போய் சப்பாத்தி சாப்பிட்லாமாம்மா. வீட்டு சாப்பாடு நல்லா தானடா இருக்குது, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து ஆரோக்கியமாக உணவை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய சொந்த இச்சையினாலே இழுப்புண்டு பாவத்திற்குள் போகிறோம், அதனால தண்டனை அனுபவிக்கிறோம். ஆண்டவர் ஒரு காலத்தில் அப்படி சொல்லவே இல்லை இல்லையா? ஆகவே இந்த மத்தியில் தாமரையானது தண்ணியில் தான் வாழணும், ஆனால் தண்ணியில் முழுகி போயிடக்கூடாது. தாமரை இலை இப்படி தான் வாழணும்னு திருவள்ளுவரும் சொல்கிறார். எல்லா ஆன்மீகவாதிகளும் சொல்கிறாங்க தேவன் ஒருவரே என்று இல்லையா? திருவள்ளுவர் கடவுள் இறை நம்பிக்கை இல்லாதவர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் முதல்ல எடுத்தவொடனே சொல்கிறார், அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன், நித்தியமாக இருக்கிற தேவன். தேவன் ஆதி முதல் என்ன சொன்னார்? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் என்ன சொல்லிக்கிட்டே வர்றாரு? நித்திய ஜீவனை குறித்து, அழியாத வாழ்வை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நீங்கள் பெரிய உலகத்தில் இருக்கிற பெரிய கல்விமான்கள், மூத்த அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் மனிதனுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க.
நம்மை விசுவாசத்திலிருந்து விலகி போவதற்காக சாத்தான் வைக்கிற முதல் விஷயம் என்னென்னா, நித்திய ஜீவனும் கிடையாது, கடவுளும் கிடையாது, நீங்கள் எப்படி மனம் போன போக்கிலே வாழலாம் அப்படின்னு. ஆனால் எல்லா மதங்களும் கர்மா என்று ஒன்றை போதிக்கின்றன. கர்மானா என்ன? நீங்கள் செய்த செயலுக்கான பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதனோட பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் கூட விதி விலக்கே இல்லை. தமிழில் என்ன சொல்கிறாங்க, தமிழர்களுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. அவர்கள் இயற்கை வழிபாடு உடையவர்கள். சூரியனையும் சந்திரனையும் நிலங்களையும் மழையையும் வானத்தையும் இப்படி வழிபடுபவர்கள் திராவிடர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இறைவனே இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை என்றால் எப்படி இது நடக்கும்? கர்மா நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும், செய்த பலனை அனுபவிப்பான். ஆனால் அதனால் இறைவனிடத்திலே, அந்த ஆதி பகவனிடத்திலே என்றும் நித்திய பிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவரிடத்திலே முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த திரியேக கோட்பாட்டையே மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிந்து விட்டது, தேவனுடைய காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறார். ஆகவே நாம் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் உயர்த்துவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே ஒப்புரவாக முடியும். அவர் ஆதி பகவான் தான் என்றும் நிலைத்திருக்கிறார். அவர்தான் என்றும் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன். அவர் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நிச்சயமாக உங்களை அடைய செய்வார். நீங்கள் யூதர்களுடைய கட்டுக்கதைகளுக்கு போய் பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். We cannot isolate ourselves and still live to glorify Christ. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களால் தனிமைப்படுத்தி கொண்டு வாழ முடியாது. We are the light of die world and light of the dying world, die world and the salt of the earth. நாம் இந்த உலகத்திற்கு நாம் ஒளியாகவும் இந்த உலகத்திற்கு நாம் பூமிக்கு உப்பாகவும் இருக்கிறோம். அதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகவும் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? And we should not let the light grow dim and the salt become bitter because of other people. மற்றவர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களின் காரணமாக நாம் தேவனிடத்திலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது. தேவனுடைய அன்பை காட்டுவதிலிருந்து நாம் விலகி போய்விடவே கூடாது. இதுதான் டெய்லி நாம் பயிற்சி செய்ய வேண்டிய விஷயம். நான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒரு வண்டி வச்சுருக்கோம், ஒரு கார் வச்சோம்னா டெய்லி அழுக்கு படிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வீடு இருக்குன்னா டெய்லி அழுக்கு படி, அதை நான் பெருக்கணும், துடைக்கணும். எப்படி அழுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதான் சீடர்களாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நாம் கோதுமை மணிகளைத்தானே விதைத்தோம், களைகள் எங்கே இருந்து வந்தன அப்படின்னா, களைகள் எல்லாம் பொல்லாங்கடையின் புத்திரர். நம்முடைய மனசு பூரா அசிந்தமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நாள்தோறும் ஏகப்பட்ட சிந்தனைகள் வரும். ஏன் நன்மை தானே நம்ம செய்வதற்கு பிறந்தோம், தேவனாலே தான் நாம் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவன் தானே நம்மை படைத்தார். அப்படி இருக்கும்போது நம்முடைய மனதிலே பொல்லாத சிந்தனைகள் எங்கே இருந்து வருகிறது என்றால், பொல்லாத சிந்தனைகள் சாத்தானினுடைய விதைகள். அவை விழுந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டெய்லி தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவற்றை துடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும். And we should not let the light grow dim and the salt become bitter because of other people. A mother and her little son got on an elevator to go to the doctor's office. ஒரு அம்மாவும் அவருடைய பையனும் ஒரு கிளினிக்கில் போய் டாக்டரை பார்க்குறதுக்காக ஒரு எலிவேட்டர் நம்ம போவோம்ல துணிக்கடைகள், அதில் போனாங்க. லிஃப்ட்டு கூட வச்சுக்கலாம். At the second floor, a group of people got on, among them a rather large woman. ரெண்டாவது ஃப்ளோர் போகும்போது நிறைய பேர் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினாங்க. அப்போது ஒரு நல்ல தடியான அம்மா ஒருத்தவங்களை ஏறினாங்க. As the elevator sped upward, the quiet was broken by a scream from the lips of the plump passenger. She turned to the mother and said, "Your son just beat me." அப்போ கொஞ்சம் மேலே போனோடனே அந்த அம்மா ஓன்னு ஒரே கத்து. என்னடான்னு கேட்டால், அந்த அம்மா அவங்க அந்த பையனும் அம்மாவும் இருந்தாங்கள்ல, அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, ஏம்மா உன் பையன் கடிச்சு வச்சுட்டாம்மா அப்படின்னு.
The mother was horrified, but the little boy had an explanation. அவங்க அம்மாவுக்கு என்னடா இது ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. அந்த பையன் சொன்னான், she sitted in my face and I bite her. அவள் குண்டியை வச்சு என் மூஞ்சில் போட்டு அழுத்துறாமா, அதான் கடிச்சு வச்சேன் அப்படி. வாட் டுக் பிளேஸ் ஆன் தேட் எலிவேட்டர் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அந்த எலிவேட்டரில் லிஃப்ட்டில் என்ன நடந்ததோ அதுதான் உலகம் முழுவதும் நடக்கிறது. பீப்புள் அண்ட் நேஷன்ஸ் பைட் ஈச் அதர் பிகாஸ் தே கெட் சேட் ஆன் அதர் க்ரௌடட். அடுத்த விஷயத்தில் மூக்க நுழைச்சினா அங்கே என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைகள் வருகிறது. உலகம் முழுவதும் அதான், வீட்டிலலாம் அதான், நாடுகளிலே அதான், நாடுகளுக்குள்ளே தான், சபைகளில் அதுதான், குடும்பங்களுக்குள்ளே அதுதான். தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கும் போது அங்கே பிரச்சனைகள் வருகிறது. பட் அ கிறிஸ்டியன் வித் a submissive mind does not expect others to serve him. ஆனால் ஒரு தாழ்மையான மனநிலை உள்ள ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்கள் வந்து தனக்கு ஊழியம் செய்யணும் என்று எதிர்பார்க்க மாட்டான். he serves others. அவன் மற்றவர்களுக்காகவே ஊழியம் செய்கிறான். மற்றவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். he considers the good of others to be more important than his own plans and desires. தன்னுடைய சொந்த திட்டங்கள் அல்லது விருப்பங்கள் என்ன என்பதை விட மற்றவர்களை தேவனுக்குள்ளாக வழிநடத்துவதற்கு எதெல்லாம் ஆதாயமாக இருக்கும் என்பதை குறித்து சிந்திக்கிறார். மற்றவர்கள் நமக்கு இடையூறு செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு இடையூறு செய்தாலும், நமக்கு தொந்தரவு செய்தாலும், நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய குணத்தை காட்ட முடியும், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி உலகத்திற்கு நீங்கள் ஒளியாகவும் உலகத்திற்கு பூமிக்கு உப்பாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி தான், அதுதான் அடுத்தவங்க நமக்கு இடைஞ்சல் செய்வார்கள். இன்றைக்கி ஏதோ ஒரு நாட்டில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. யாராவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஒருவை கிறிஸ்துவிற்குள் வழி நடத்தினால், மதம் மாற்றினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை இன்றைக்கி நம்முடைய இந்திய மாநிலங்களில் ஒன்றில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையை நீங்கள் ஒரு காலத்தில் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அநேகர் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, அவங்களுடைய வேதனைகளிலே தவிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. யோனாவை போல் அவரிடத்துல சொல்ல வேண்டியதான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாயா, ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாயா என்பது அவருடைய சொந்த விருப்பம், உரிமை. அதுக்காக ஆண்டவரை பற்றி நாம் சொல்லாமலே இருக்க முடியாது. இன்றைக்கி லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஃபார் whosoever exalteth himself shall be abased. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். and that he humbleth himself shall be exalted. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய தன்னை பெரியவன் என்று நினைக்கிற எவனும் நிச்சயமாக சிறுமை அடைவான். உயர்த்தப்படுவான். அதனால நாம் தாழ்மையின் மனசாட்சியுடையவர்களாக இருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த உலகத்திலே அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நித்திய ஜீவன், சாகாவரம், அதான் நம்ம நினைப்பா. பழைய கதைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாகாவரம் பெற்றான் அப்படின்னு இருக்கும். அதுதான் நித்திய ஜீவன், அழியாத வாழ்க்கை, அதான் நித்திய ஜீவன்கிறது. அவங்க இந்த பிராமண பாஷையில் எழுதுனதுனால நித்திய ஜீவன் போட்டாங்க, அது ஒன்றுமே புரியாது. அழியாத வரம், சாகா வரம், அழியாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சரீரம் மட்டும்தான் மாற்றப்படுமே ஒழிய நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் நிச்சயமாக தேவனோடு கூட வாழ்ந்திருப்போம் என்பது நம்பிக்கை. எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லினா, அதைத்தான் கர்மா என்பது போதிக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற 99% சொல்பவர்களை கேட்பது கிடையாது. 1% சொல்கிற நாத்திகர்களின் கோட்பாடை ஏற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இடத்துல வந்துட்டாங்க, அங்கங்கே அழைஞ்சி கடைசியில் கிறிஸ்டியன் ஆகிடும். கிறிஸ்தவனை எப்படி தேவனை விட்டு வழி விலகி போக சொல்வது? நாத்திகம்தான். அப்போ என்ன பண்ணுவான், கடவுள் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு போய் மாட்டிக்கிறோம். ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. ஆஸ்க் காட் டு எனேபிள் யூ டு ஹாவ் அ ட்ரூலி சப்மிசிவ் மைண்ட் இன் ஆர் டெய்லி ரிலேஷன்ஸ். அன்றாடம் நீங்கள் பழகுகிற இடத்திலே தாழ்மையாகவும் பணிவாகவும், உண்மையிலேயே தாழ்மையாகவும் பணிவாகவும் இருக்கிற ஒரு மனநிலையை தருமாறு ஆண்டவரிடத்திலே கேளுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவான், போலியான தாழ்மை மனப்பான்மை. இப்போ எங்கள் சர்ச்சிலலாம் போனீங்கன்னா அந்த எல்இஎஃப்னு ஒரு கல்ட் இருந்தது, சின்ன குரூப் ஆஃப் பீப்புள். அவன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே போனவுடனே ஈன்னு சிரிப்பான், நல்ல ஹே அப்படின்னு. இந்த ஜவுளி கடை, இந்த நகை கடையிலலாம் போனீங்கன்னா ஹலோ வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு இருப்பான்.
ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும். அதே மாதிரி ஒரு மனநிலை இவங்களிடத்துல இருக்கும். போலியான ஒரு தாழ்மை மனப்பான்மை, அப்படியே இலை எடுக்கிற மாதிரியும் பெருக்கிற மாதிரியும் நடுப்பான். உண்மையிலேயே தாழ்மையான மனநிலை இருந்தால் தான் நீங்கள் தேவனிடத்திலே போகும். தேவன் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். தேவனிடத்தில் நீங்கள் ஏமாற்றம்லாம் பண்ண முடியாது. ஆகவே அடுத்தவங்க வந்து நம்ம மூஞ்சில் தேய்ச்சாங்கன்னா நம்ம கடிச்சு தான் வச்சுருவோம் இல்லையா? அந்த மாதிரி சூழல் தான் எங்கே பார்த்தாலும் வரும். இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, வேணும்னே நம்மளை அவமானப்படுத்துவாங்க, வேணும்னே நம்மளை வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம தாழ்மையின் மனநிலையோடு இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனை. ஒரு நாளும் தேவன் அற்புதமான சிந்தனைகளை தந்து வருகிறார் இல்லையா?